ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் அதில் பாஜக நிச்சயம் அங்கம் வகிக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 11 தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் அமித் ஷா என்டிஏ கூட்டணியில் அதிமுக பங்கு பெறுவதை உறுதி செய்ததோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு செய்தியாளர்களையும் சந்தித்தார். அப்போதே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணிதான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா என்ற கேள்வி எழ தொடங்கியது. அதற்கு அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ் நாளிதழ்களுக்கு பேட்டியளித்துள்ள அமித் ஷா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும், அதில் பாஜகவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல பாஜக யாரையும் ஒருங்கிணைக்கவில்லை என்று கூறிய அமித் ஷா அதிமுக உள்விவகாரத்தில் அவர்களே முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தேர்தலில் அதிமுக தலைமையின் கீழ்தான் பாஜக போட்டியிடுகிறது என்றும் அதிமுகவில் இருந்துதான் முதல்வர் வருவார் என்றும் அறிவித்துள்ளார். மற்றொரு பேட்டியில் என்டிஏ கூட்டணியில் விஜய் தலைமையிலான தாவேக இணையுமா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் போதுமான கால அவகாசம் இருக்கிறது, எனவே இன்னும் சில காலம் காத்திருங்கள், அனைத்தும் தெளிவாகிவிடும் என அக்கண்ணா வைத்தபடி பதிலளித்துள்ளார். ஏற்கனவே இந்து முன்னணி நடத்திய முருகன் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டது திமுக கூட்டணி கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுக பட்டும் படாமல் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று அமித் ஷா கூறியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணியில் சூட்டை கிளப்பியுள்ளது. மேலும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியின் பெயரை இந்த பேட்டிகளில் அமித் ஷா நேரடியாக குறிப்பிடாததையும் சிலர் சந்தேகத்திற்குரிய வகையில் பார்க்கின்றனர்.